அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இன்றைய திருப்பலியானது பிரான்சிஸ் லிட்டில் ஃப்ளவர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கும் லிட்டில் ஃப்ளவர் அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாகவும், அவர்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் என்றும் நிலைத்து நிற்கும்படியாகவும், மேலும் என்றி ஜோசப் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகும் இறைவன் அவர்களை குடும்பத்தை வழிநடத்தும்படியாகும், மேலும் கேஎல் லியோன்ஸ் பிரேசில் லியோன்ஸ் குடும்பத்தில் மரித்த திருவாளர் லீனையனுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இறைவன் அவர் செய்த பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து விண்ணக்க பேரின்ப பாக்கியத்தை கொடுத்தருளும்படியாக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. அனைத்தையும் படைத்தவரை சுமந்த கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர், உம்மை உண்டாக்கியவரை பெற்றெடுத்தீர், என்றும் கன்னியாக நிலைத்திருக்கின்றீர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. யார் என்னுடைய தாய் சகோதர சகோதரிகள்? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி கடைபிடிப்பவரே என்னுடைய தாயும் சகோதர சகோதரிகளும் என்று இயேசு சொல்லுகிறார். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவருடைய அடிமை முது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்ற அன்னை மரியாள் தன்னையே ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்த அந்த தாயினுடைய பாத சுவடுகளை பின்பற்றி வாழ அன்னையாம் திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஏனென்றால் கார்மேல் மலையில் தன்னை முழுவதுமாக புனிதருக்கு வெளிப்படுத்தி இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் அவள் கடந்து சென்றத பாதையை கடந்து செல்லவும், அவள் இந்த மண்ணுலகில் எந்த அளவிற்கு தன் மகனோடு இணைந்து நம் மீட்பிற்காக உழைத்தாலும் அதே உழைப்பினை நாமும் இந்த மன்னகத்தில் பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் அன்னை மரியாள் அழைப்பு கொடுக்கிறாள். எனவே ஆண்டவர் இயேசுவும் அன்னை மரியாளும் கொடுக்கின்ற அழைப்பை ஏற்றவர்களாக இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே மாட்சிமிக்க கன்னிமரியாவின் வணக்கத்திற்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் அவரது பாதுகாவலால் வலிமை பெற்ற நாங்கள் கிறிஸ்து என்னும் மலையை வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மகளே சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன். இறைவாக்கினர் சக்கரியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2 இறை திருவாக்குகள் 10 முதல் 13 முடிய. மகளே சீயோன் அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன். வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாயிருப்பார்கள்.
அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கிக் கொள்வார். எருசலேமை மீண்டும் சேர்த்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாயிருங்கள். ஏனெனில் அவர் தம் புனித இடத்தில் இருந்து எழுந்தருளினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இன்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். இன்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேர் பெற்றவர். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பேர் வகை கொள்கின்றது. பல்லவி. இன்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேர் பெற்றவர். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேர் பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். பல்லவி. இன்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேர் பெற்றவர். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். பல்லவி. இன்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேர் பெற்றவர். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். பல்லவி. இன்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேர் பெற்றவர். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். பல்லவி. இன்றும் வாழும் தந்தையின் மகனை சுமந்த மரியே, நீர் பேறு பெற்றவர். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பார். துயமற்று எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரை என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே என்றார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் இறை ஆட்சி முழுவதுமாக நிறுவப்பட வேண்டும். இறைவனுடைய ஆளுமை இயற்கையையும் தன் சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களையும் ஆட்கொள்ள வேண்டும் என்பது இறைவனுடைய திருவுளம்.
எப்பொழுது ஆதி பெற்றோர்கள் தவறுகள் செய்தார்களோ அன்று முதல் இந்த உலகத்தை இருள் ஆட்சி செய்வதினால் அந்த இருளை அகற்றி ஒளியான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருடைய இதயத்திலும் தன் பிரகாசமான ஒளியை தர வேண்டும் என்று தன் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற இந்த மண்ணுலகிற்கு வந்தார். இப்படி தந்தையினுடைய திருவுளத்திற்காக கீழ்ப்படிந்து இந்த மண்ணுலகில் வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நம் அனைவருடைய மீட்பிற்காக உழைத்தவள் அன்னை மரியாள். இயேசு எந்த அளவுக்கு தன் தந்தையினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இருந்தாரோ அதேபோல அன்னை மரியாள் இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னை தாழ்த்தி கொண்டால் கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தினாள். எனவே ஆம் என்ற சொல்லும், நான் ஆண்டவரின் அடிமை என்ற சொல்லும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதலும் மனிதனுடைய அந்த உருவெடுத்து இந்த மண்ணுலகிற்கு வந்ததுதான் நம் அனைவருடைய மீட்பிற்காக வழிவகுக்கப்பட்டது. இப்படி தன் மகனோடு இணைந்து பணியாற்றிய அன்னை மரியாள் யார் என்பதை இயேசு அழகாக சொல்லுகிறார். யார் என் தாய், என் சகோதர சகோதரிகள்? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிபவர்களே, நடப்பவர்களே என் தாயும் என் சகோதர சகோதரிகளுமே. இந்த வார்த்தையை தன் சீடர்கள் பக்கம் கையை நீட்டி சொல்லுவது இந்த மண்ணுலகில் அவருடைய திருப்பெயரால் திருமுழுக்கு பெற்று அவருடைய அன்பின் பிள்ளையாக யாரெல்லாம் வாழ விரும்புகிறார்களோ நாம் அனைவருமே இயேசுவின் தாயும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் என்பதைத்தான் இயேசு அழகாக சொல்லுகிறார். எனவே பரிசேயர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாகிய நம்மை தவறாக சித்தரிக்கின்ற பொழுது இயேசு நம்மை ஒருபொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார். ஏனென்றால் தோமையார் முன்னிலையில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூற வேண்டும். கண்டு விசுவசிப்பவனை விட காணாமல் விசுவசிப்பவன் பேறு பெற்றவர்கள் என்று உங்களையும் என்னையும் அன்று இயேசு அழகாக உயர்த்தி வைத்து அழகுபடுத்தி பார்த்தார். இந்த சிந்தனைகளோடு இன்று அன்னையாம் திருச்சபை தூய கார்மேல் அன்னையினுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் இருகரம் விரித்து அழைப்பு கொடுக்கிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, பாலஸ்தீன நாட்டின் மேற்கு பகுதியில் உள்ள மத்திய தரைக்கடலுக்கு அருகே உள்ள மலைதான் கார்மேல் மலையாகும். ஒரு சமயம் இந்த மலையில் இறைவாக்கினர் எலியா இஸ்ரேலை ஆண்ட மன்னர் ஆகாப்பிடம் ஒரு சவாலை கொடுக்கிறார். இதோ நீங்கள் வணங்குகின்ற பாகால் தெய்வத்திடமும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சவாலை வைத்துக் கொள்ளுவோம். உங்களுடைய பாகால் தெய்வத்தினுடைய பொய் வாக்கினர்கள், அழகாக வார்த்தையை உச்சரிக்கிறார் எலியா இறைவாக்கினர். பொய் வாக்கினர்களையும் அழைத்து வாருங்கள், நானும் வருகிறேன். உங்கள் பொய் வாக்கினர்களை ஒரு அழகாக ஒரு பலிப்பிடத்தை ஏற்படுத்தி அந்த பலிப்பிடத்திலே ஒரு காளையை வெட்டி வையுங்கள், நானும் பலிப்பிடத்தை ஏற்படுத்தி காளையை வெட்டி வைக்கிறேன். எந்த காளையில் வானத்திலிருந்து நெருப்பு கீழே விழுகிறதோ, அந்த நெருப்பு எந்த காளை மீது எரிகிறதோ அவரே உண்மையுள்ள தெய்வம் என்று அவர் சவாலை விட்டார். அந்த சவாலுக்கு மன்னனும் அடிபணிந்தான், ஏற்றுக்கொள்கிறேன் என்று. அவனுடைய அந்த பொய் வாக்கியர்கள் அனைவரும் வந்தார்கள், பலிப்பிடத்தை ஏற்படுத்தினார்கள். பலிப்பிடத்தை ஏற்படுத்தி காளையை வெட்டி வைத்து காளையிலிருந்து அவர்கள் செபிக்க ஆரம்பித்தார்கள். கூவி கூவி அழைத்தார்கள், கதறி கதறி அழைத்தார்கள். எந்த பதிலும் இல்லை. ஏறக்குறைய நண்பகல் வரையிலும் அவர்கள் கதறி அழுகிறார்கள், பாகால் தெய்வத்தை அழைக்கிறார்கள். எலியா இறைவாக்கினர் அழகாக சொல்லுகிறார், இன்னும் கத்துங்கள், இன்னும் கதறுங்கள். உங்கள் பாகால் தெய்வம் ஒருவேளை உறங்கிக் கொண்டிருக்கலாம், வேறு எங்காவது சென்றிருக்கலாம் என்று எள்ளி நகையாடி அவர்களை நகைத்து கொண்டிருந்தார். எந்த பதிலும் இல்லை. அப்பொழுது எலியா இறைவாக்கினர் அழகாக சொல்லுகிறார், இப்பொழுது நான் செய்வதை பாருங்கள் என்று அழைத்து 12 கோத்திரங்களுக்கும் உரிய அந்த பலிப்பிடத்தை ஏற்படுத்தி பலிப்பிடத்தை சுற்றி பள்ளம் வெட்டி அதில் அழகாக 12 குடங்கள் தண்ணீரை ஊற்றி அந்த பலிப்பிடத்தின் மேல் காளையை வெட்டி வைத்து இறைவனிடம் செபிக்கின்ற பொழுது வானிலிருந்து நெருப்பு விழுந்து அந்த காளையானது பலி செலுத்தப்படுகிறது. இதை கண்ட அந்த பாகால் தெய்வத்தினுடைய பொய் வாக்கினர்கள் அனைவரும் ஓட ஆரம்பிக்கிறார்கள். மக்கள் அவர்களை பிடித்து வந்து கொன்று குவித்து அவர்களை வீசி
உண்மையுள்ள தெய்வம் எலியா இறைவாக்கினுடைய தெய்வம் என்று கடவுளை அவர்கள் வழிபட ஆரம்பித்தார்கள். இந்த மலையில்தான் கார்மேல் துறவு மடத்து இந்த சபையினர் அங்கே தங்களுடைய நாட்களை கழித்து வந்தார்கள். காலப்போக்கிலே முகமதியர்கள் அந்த இடத்தை கைப்பற்றுகிற பொழுது அங்கிருந்து அவர்கள் இங்கிலாந்து நாட்டிற்கு ஓட ஆரம்பித்தார்கள். அங்கே அவர்கள் தங்கள் இறைப்பணியை ஆரம்பித்து ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது மீண்டுமாய் அவர்கள் இந்த கார்மேல் மலைக்கு வருகிறார்கள். அங்கே வருகின்ற பொழுது அங்கே இறைவனோடு அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது அன்னை மரியாள் இந்த கார்மேல் சபை துறவியின் தலைவராக பொறுப்பேற்றிருந்த சைமன் ஸ்டோக் என்பவருக்கு தன்னை வெளிப்படுத்துகிற பொழுது அந்த சபை துறவி தலைவரிடம் அன்னை மரியாள் உத்திரியத்தை கொடுத்து இதை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் என்று அன்னை மரியாள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செய்தியை கொடுத்த நிகழ்வுதான் அந்த கார்மேல் அன்னையினுடைய திருவிழா. கிறிஸ்துவில் பிரியமான நன்மை தேவ பிள்ளைகளே, இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாள் தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்த அந்த தாயினுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது போல, யார் என் தாயின் சகோதர சகோதரிகள்? என்னுடைய தந்தையினுடைய திருவுளத்தை யாரெல்லாம் ஏற்று நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே என் தாயும் என் சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். அற்புதமான இந்த நாளிலே நாமும் அன்னை மரியாளுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து விடாமல், அந்த அன்னை மரியாள் எப்படி இறை வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படிந்து ஏற்று வாழ ஆரம்பித்தாலும் அந்த தாயை போல நாமும் கீழ்ப்படிந்து இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற இந்த திருப்பலியின் வழியாக தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து அப்பத்தை பெற்றுள்ளும் நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து ரசத்தை பெற்றுள்ளும் திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்குமை எல்லையற்றருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையை உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாகவே அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை இருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உன் திருமண் என்ற கூழியும் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். தந்தையை நீர் இவளிடம் அழைத்து கொண்ட திருவாளர் லேனையன் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் உகந்த திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் மகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியோட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். வல்லவரம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியரும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவன்